வணக்கம் ஆபிரகாம். சென்னை கொடுங்கையூர் அண்ணா சாலை பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த சுகாதார நிலையத்தில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால பதட்டம் அடைந்த அரசு மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் இதர செவிலியர்கள் இது குறித்து உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெறுவதற்காக வந்த நோயாளிகளை உடனடியாக செவிலியர்கள் வெளியேற்றினர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏற்பட்டிருந்த தீயினை தண்ணீர் பீச்சி அடித்து கட்டுப்படுத்தி தங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் தீயானது பரவாமல் இருக்க வண்ணம் ரசாயனம் கலந்த தண்ணீரை ஆரம்ப சுகாதார மருத்துவமனை முழுவதும் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து இதை தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை அந்த பகுதியில் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சென்னை கொடுங்கையூர் காவல்துறையினர் தீ விபத்து ஏற்பட்டது எப்படி, இது குறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டு அந்த விசாரணையில் ஆரம்ப சுகாதார நிலைய மையத்தில் உள்ள ஏசி எந்திரத்தில் பழுது ஏற்பட்டு எந்திரத்தில் இருந்து மின்கசிவு ஏற்பட்டு அருகில் இருந்த மற்ற பகுதிகளில் உள்ள படுக்கைகளுக்கும் அந்த தீயானது பரவியதால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் இந்த தீ விபத்தால் புகைப்பூட்டமானது பெருமளவு இருந்ததால் அந்த பகுதியில் பொதுமக்கள் சுவாசிப்பதற்கு சற்று சிரமம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மின்சார வாரிய ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த மருத்துவமனைக்கு மட்டும் மின்சாரமானது துண்டிக்கப்பட்ட பிறகு முக்கியமான பகுதிகளுக்கு மின்சாரமானது தொடர்ந்து வழங்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டதால் பெரிய அளவில் இந்த தீ விபத்து ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆபிரகாம்.